ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா கங்காரா மேம் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் அண்ணன் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மற்றும் ரவிமோகன் அண்ணன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் உருவாகி உள்ள பராசக்தி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹிந்தி திணிப்புக்கு எதிரான படம், இருமொழி கொள்கைக்கான படம், மொத்தத்தில் தமிழ் மொழிக்கான படம். ஆனால் தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை. படத்தில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவை பற்றி பார்ப்போம். மேக்கிங்காக செம்ம ஸ்ட்ராங்கான படம். சினிமோட்டோகிராஃபி, கலர்ஸ், எடிட்டிங், டெக்னீஷியன்ஸாக செம்ம வேலை பார்த்துருக்காங்க. இன்ட்ரோல் பிளாக்கு, செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் கிளைமேக்ஸ் படத்தில் ரசிக்கும்படி இருந்துச்சு. அடுத்தது ஆக்ட்ரஸ் நடிப்பை பற்றி பார்ப்போம். அதர்வா அவர் அட்டகாசமாக நடிச்சிருந்தார். அவருடைய கேரக்டர் ஒரு சுறுசுறுப்பான கேரக்டரு, அதை அருமையாக பண்ணியிருந்தார். ரசம் சோறு தானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறாம வீட்டுக்கு வந்துட்டு போற எதுக்கு? அடுத்தது ரவிமோகன் சார், அவரோட ஆக்டிங்கும் டீசெண்டாக இருந்துச்சு. 1-2 ஃப்ரேம் வில்லன் கேரக்டருக்கு பக்காவாக இருந்துச்சு. ஆனால் ஃபைட் சீக்வன்ஸ் அந்தளவுக்கு பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு தோணலை. பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். அடுத்து ஸ்ரீலீலா, இவங்க கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் நடிப்பு தேவைப்படுது. கிளைமேக்ஸில் இவங்க நடிப்பு அருமையாக இருந்துச்சு. நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன்ல வந்து உயிரை வாங்குது தண்டம். வணக்கம், காலை செய்திகள். அடுத்தது படத்தோட ஹீரோ அண்ணன் சிவகார்த்திகேயன் நடிப்பை பற்றி பார்ப்போம். அண்ணனுக்கு இந்த போராடுற ரோல் செட் ஆன மாதிரி எனக்கு தோணலை. மிச்சப்படி படத்தில் அண்ணன் நடிப்பு அருமையாக இருந்துச்சு. அடுத்தது மியூசிக் ஜிவி பிரகாஷ் குமார். பேக்ரவுண்ட் ஸ்கோரு, வில்லனோட தீம் மியூசிக், இதெல்லாம் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் படத்தில் பாசிட்டிவ். அடுத்து நெகட்டிவை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆஃப் படத்தில் ரொம்ப போரிங் அப்படி தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஆஃபில் தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். போராடுறது தான் படமே, ரொம்ப போராடிட்டாங்க. அதனால் படம் பார்க்குறது நமக்கு பெரிய போராட்டமாகி போச்சு. இல்லைன்னா படத்தில் ஃபஸ்ட்டே காமிச்ச ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதிலிருந்தே வில்லன் படத்தில் கண்டினியூ ஆகிறதுனால அதுக்கான எஃபெக்ட் இல்லையோன்னு எனக்கு தோணுது. இந்த ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட், இதை ஒரு ராவான படமாக எடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லவ், காமெடி எல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமான படமாக கொடுத்துருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் அமைஞ்சதுனால அந்த அளவுக்கு செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் என்னுடைய பார்வைக்கு நெகட்டிவாக தோணுச்சு. ஓவரால் மூவி எப்படி இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க, நம்ம எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்யலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு 10க்கு 5 மார்க்குகள் கொடுப்பேன். என்னுடைய பார்வைக்கு அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சுது. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.